நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிகவும் அருமையான மேடை. ஒரு நிறைவு தருணத்தை எட்டி இருக்கு. கிட்டத்தட்ட பல வாரங்களை கடந்து சென்ற நமது இந்த ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைவு விழாவை தொட இருக்கு. இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. வார வாரம் அருமையான தலைப்புகள், எவ்வளவோ தலைப்புகளில் நமது பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை ரொம்ப அழகாக நிரூபித்தாங்க. வழக்கமாக ஒரு தலைப்பு கொடுத்து பேச்சாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் இதை கொஞ்சம் மாற்று சிந்தனையாக ஒரு வழக்காடு மன்றமாக அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த நாள் வரை 2 குழுவாக பிரிச்சிருக்கோம். அதில் 2 பேர் ஒரு அழகான தலைப்பை பற்றி இந்த மேடையில் பேச போகிறாங்க. அது மாதத்தவணை வரமா சாபமா என்ற அழகான தலைப்பில் ஒரு வழக்காடு மன்றம் நடக்க இருக்கு. இதில் வரமே என்ற தலைப்பை திரு சண்முக சுந்தரமும், சாபமே என்ற தலைப்பை தேவக்கோட்டை ராமநாதன் அவர்களும் பேச இருக்காங்க. உங்கள் பலத்த கரவொலியோடு. மாதத்தவணை வரமே என்று பேச வந்திருக்கிறேன். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை மாதத்தவணை களைகிறது. மாதத்தவணை என்பதை எவன் கண்டுபிடித்தானோ அவனுக்கு பொருளாதாரத்தினுடைய நோபல் பரிசை வழங்க வேண்டும். வாங்க முடியாத ஒரு பொருளை நுகர்வோரின் வசதிக்காக சிறு சிறு தவணைகளாக பிரித்து வழங்கலாம் என்ற சிந்தனை எவனுடைய மூளையில் உதித்ததோ அவன்தான் என்னை பொறுத்தவரை உலகத்தின் ஆகச்சிறந்த பொருளாதாரமே. அது ஒரு வீடு கட்டுவது என்பது எனது தாத்தாவிற்கு ஒரு கனவாக இருந்தது. எங்கள் அப்பாவிற்கும் அது ஒரு கனவாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே அது நடைமுறையில் சாத்தியமாயிருக்கிறது என்றால் இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய மாதாந்திர தவணைகளிலே அதை திருப்பி கட்டுவது என்பதால் தான். இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? மாதாந்திர தவணை திட்டத்தினால் வீடும் சாத்தியமாகும், அனைத்து பொருட்களும் சாத்தியமாகும். ஆக மாதத்தவணை திட்டம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். மாதத்தவணை திட்டங்களினால் ஏழை வீட்டுக்கு வந்தக்கூடிய பொருள்களிலே கிரைண்டரில் வெறும் மாவு மட்டும் அரைக்கப்படுவதில்லை, அங்கே ஏற்றத்தாழ்வும் சேர்ந்து அரைக்கப்படுகிறது. அந்த வீடுகளிலே வாங்கப்படுகின்ற ஏசிகளிலே இல்லாதவன் பணக்காரன் என்ற புழுக்கமும் சேர்ந்து போக்கப்படுகிறது. அந்த வீடுகளிலே எரியக்கூடிய கேஸ் ஸ்டவ்களிலே இயலாமையும் சேர்த்து எரிக்கப்படுகிறது. அந்த வீட்டு வாஷிங் மிஷின்களிலே வறுமை கோட்டினுடைய அழுக்கும் சேர்ந்து களையப்படுகிறது. ஆகவே மாதாந்திர தவணை திட்டம் அவசியம் என்று கூறி எனக்கு பின்னாடி பேசக்கூடிய ராமநாதன் 2 கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, மாதாந்திர தவணை திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளில் முக்கியமாக நீங்கள் சுட்டிக்காட்ட முயல்வது எதுவாக இருக்கும் என்றால், இல்லாதவர்களால் திருப்பி கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லலாம். அவர்களுடைய விழுக்காடு எவ்வளவு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னொன்று, அது நடுத்தர மற்றும் ஏழை மக்களினுடைய பொருளாதார மேம்பாட்டை உயர்த்தி இருக்கிறதா இல்லையா என்பதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சண்முக சுந்தரம், இந்த தவணை கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன குறுகிய காலத்தில் கொடுத்தது. ஆமாம், அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே நாம் எவ்வளவு சிறப்பாக அந்த கருத்துக்களை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவாரஸ்யம் இருந்திருக்கலாம் பேச்சில்ன்னு நான் பார்த்தேன். ஏன்னா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் நான் எல்லாருமே நுகர்கின்ற ஒரு விஷயம். யோசித்து பேச வேண்டிய ஒரு தலைப்பே கிடையாது. போகிற போக்கில் நீங்கள் ஊதி விட்டுட்டு போகிற தலைப்பு தான் இது. அந்த இது கொஞ்சம் குறைஞ்சது பேச்சினுடைய அந்த உள்ளடக்கத்தில். பாராட்டுக்கள். ஒன்று தான் கேட்க மாட்டேன். இது ஒரு சாதாரண தலைப்பு. ரொம்ப அருமையாக சொன்னாங்க அவங்க தமிழச்சம்மா. இதுக்கு போட்டு ஏன் இவ்வளவு தவணை முறை கேட்க? நீ கொஞ்சம் நல்லா பேசியிருக்கணும். தவணை முறை திட்டம் மக்களுக்கு ஒரு சாபமே. நண்பர் 2 கேள்வி கேட்டார். அதுக்கு பதில கூட நான் தவணை முறையிலே சொல்லலாம். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மனிதன் காடுகளில் தான் வாழ்ந்தான் என்று நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு காடுகளில் வாழ்ந்த மனிதன் கார்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆகிவிட்டது? என்ன இன்னைக்கு நாட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த கடன் அட்டை வந்ததற்கு பிறகு கடன் வாங்குறத நான் குறைவா சொல்லவே மாட்டேன். ஏன்னா
அத வகுப்புலையே எங்க வாத்தியாரு வகுத்தல் கணக்கு நடத்துகிற போதே கடன் வாங்கி கழி, கடன் வாங்கி கழி, கடன் வாங்கி கழி என்று எப்போது எங்களுக்கு வகுத்தலை சொல்லிக் கொடுத்தாரோ அன்றைக்கே எங்கள் வாழ்க்கையில் கடன் வாங்கித்தான் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக மாறிவிடுகிறார்கள். ஒரு கேள்வி கேட்டார். நீங்க சொன்னீங்களே வீட்டில் கிரைண்டர், மாவரைக்கிற எந்திரம் எதை அரைக்கிறது? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அரைக்கிறது நீங்க இல்ல, அவனுடைய நிம்மதியையும் அரைக்கிறது, அவனுடைய இன்பத்தையும் சேர்த்து அரைக்கிறது. கொடுக்க முடியவில்லை என்றால் அவனுடைய வாஷிங் மெஷின் என்று சொல்லுகிற அந்த சலவை எந்திரம் அவனுடைய வாழ்க்கையில் கௌரவத்தையும் வெளியே அழுக்கு போல வெளியேற்றி விடுகிறது. வாழ்க்கையை வீணா போயிடுதுங்க. அப்ப இயந்திரங்களை மட்டும் மனிதன் வீட்டில் சுத்தி வச்சுக்கிட்டு கௌரவம் இல்லாதவனாக, இதயங்களில் கனமான சுமைகளை சுமந்து கொண்டு திரிகிற ஒரு மனிதனாக மாறிட்டான்னு சொன்னா சுத்தி இதான் இருக்கு. நான் ஒன்றை உதாரணப்படுத்துகிறேன். எது தெரியுமா மிகப்பெரிய தீமை? கற்றவனுக்கு வறுமை தீமை. அதை விட தீமை எது தெரியுமா? கல்லாதவனிடத்தில் இருக்கிற செல்வம். இது ரெண்டையும் விட அதனினும் தீது கடனில் வாழ்க்கை என்று சொன்னார் மூலத்தார் என்கிற பழைய சைவ சாத்திர உரையாசிரியர். ஆனால் இது எல்லாவற்றிற்குமான அடிப்படை காரணம் நுகர்வோர் கலாச்சாரத்தில் மனித வாழ்க்கை. இன்றைக்கு ஆசை வயப்பட்ட மனித வாழ்க்கை. ஆசையில் எல்லா பொருள்களையும் வாங்கி குவித்து விடலாம் என்று நினைக்கிற மனம், தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பொருளையும் தூய்க்க வேண்டும் என்று நினைக்கிற மனத்தாலேதான் துன்பங்களை எல்லாம் பொருட்களாக வாங்கி வைத்துக் கொண்டு மாதந்தோறும் தவணை முறையில் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையே தவணை முறையாக மாறிவிட்டது. தவணை முறை திட்டத்தால் சீரழிவுக்கும் சாபத்திற்கும் உள்ளானவர்கள் 3 பேர் இந்த உலகத்தில். ஒன்று குடும்பம், 2வது நிறுவனம், 3வது தேசங்கள். 3மே தவணை முறை திட்டங்களாலே கடனாலே சீரழிந்திருக்கிறது. தவணை முறை திட்டத்தை அறிவித்து கடனாலே பாதிக்கப்பட்ட ஐஸ்லாந்து என்கிற ஒரு நாடே கடனால் திவாலாகி போயிருக்கிறது. அந்த காலத்தில் எங்கள் இல்லங்களில் எல்லாம் பெரியவர்கள் எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் அந்த வருஷத்துக்கு ஒரு பொருளை வாங்குவோம். ஆனால் வாங்கி போட்ட பொருள், வாங்கி வைத்திருக்கிற பொருள் திருப்பி விற்கிற போது பல மடங்கு மதிப்பு கூடுதலாகத்தான் இன்றைக்கு விற்கிறது வாங்கின பொருளை விலையை விட. ஆனால் நீங்கள் இன்றைக்கு வாங்கி வைக்கிற தவணை முறை திட்டத்தினுடைய பொருட்கள் எல்லாம் நீங்கள் கைலாங்கடையில் கொண்டே போட்டால் கூட மதிப்பு மிக குறைவாக, நீங்கள் வாங்கிய பணத்தை விட மிக குறைவாக போய்விடுது என்று சொன்னால் ஒன்றுக்கும் பயனற்ற பொருளுக்காக உங்கள் நிம்மதியை இழக்கிறீர்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், சேமிப்பில் வாங்குகிற பொருள் என்பது உங்களுக்கு செய்து கொள்கிற வேலி. ஆனால் தவணை முறை திட்டத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்கள் கைக்கு நீங்களே போட்டுக்கொள்கிற விலங்கு. நன்றி. ராமநாதன், சிறப்பாக பேசுனீங்க, பாராட்டுக்கள். என்னன்னா இந்த தலைப்பை நீங்கள் எல்லாருமே விவரம் தெரிஞ்சவங்க, யாரும் மாணவர்கள் இல்லை இல்லைங்களா? இன்னும் ஒரு ஒரு உலக அறிவோடு நம்ம அணுகி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி உள்ள நடைமுறை பிரச்சனையில் பன்னாட்டு வங்கிகள் படையெடுப்பு, வங்கிகளுக்கு டார்கெட் என்ன? டார்கெட் இவ்வளவு கடன் நீ கொடுத்தாகணும். அந்த கடனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எத்தனை இனிமையான அழைப்புகள் வருகின்றன. தேனில் நனைத்தெடுத்த தேவ மங்கையர்கள் எப்படியெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா? மடியை பிடிச்சி மாங்காயை போட்டு முடியை பிடிச்சி காசு கேட்குறான் இல்லையா? இதுதான் இந்த வங்கிகள் கொடுக்கிற தவணை முறை. இதில் பன்னாட்டு வங்கிகளுடைய நிதி கொள்ளை, இந்தியாவை போன்ற ஏழை நாடுகள் எப்படி சுரண்டப்படுகின்றன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சேமிப்பு என்பதே இல்லாதபடிக்கு எப்படி அவன் கடன் வாங்க தூண்டப்படுகிறான். 2 மாதம் பணம் கட்டாட்டி ஃபோட்டோவை போட்டு பேங்க்கில் ஒட்டிடுறாங்க. எவ்வளவு? 2 லட்சம் வாங்கினவனுக்கு கட்ட முடியல. தவணை எவ்வளவு? 4000 ரூபாயாக இருக்கலாம். 2 மாதம் 4000 ரூபாய் கட்டாத ஒரு ஃபோட்டோ பேப்பரில் வரும். 4000 கோடி கட்டாதவருக்கு இன்னும் 2000 கோடி கடன் கொடுக்குறாங்க. அது திருப்பி கட்டுறதுக்கு உதவி செய்கிறாங்க. 4000 கோடி கடன் கட்டாதவருக்கு 2000 கோடி அதிகமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் வங்கிகள் நடத்துகிற வாழ்க்கை விளையாட்டு. இதில் எப்படியெல்லாம் நம்ம பலியாகிட்டு இருக்கிறோம். நடுத்தர வர்க்கத்தினர் எப்படி இந்த கடனை கட்ட முடியாமல் திணறாங்க. இதெல்லாம் நடைமுறை உதாரணங்கள்லேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும். சிறப்பாக பேசுனீங்க. இன்னும் இதெல்லாம் சேர்த்து சிந்திக்க பழகிக்கோங்க. நன்றி.
இந்த அத்தனைக்கும் ஆசைப்படுறதோட விளைவு தான் இந்த மாதிரியான தவணை முறை சிக்கலில் மாட்டிட்டு முழிக்கிறதுங்கிறத ஆரம்பிச்சிங்க நீங்கள். அப்போ சுற்றி நடப்பவற்றில் இருந்து நீங்கள் உங்களுக்கான அந்த உதாரணங்களை எடுத்துக்கொண்டிருந்தால் பேச்சு இன்னும் வலிமையாக இருக்கும். சேமிப்பை கொண்டு வந்ததை நான் மிக பாராட்டுகின்றேன். ஏன்னா சேமிப்புங்கிற ஒரு எதிர்வீச்சை வைத்து தான் நீங்கள் இந்த தவணை முறைங்கிற மிகப்பெரிய அரக்கனை சமாளிக்க முடியும். சேமிக்கிற பழக்கத்தை இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கே நம்ம சொல்லி, எல்லார்கிட்ட எங்கிட்டலாம் ஒரு உண்டியல் இருந்தது. இந்த கால குழந்தைகள்கிட்ட உண்டியல் இருக்கான்னு தெரியலை. ஒரு அழகான ஒரு பொம்மையோடு சேர்ந்து மண் உண்டியல், இந்த மாதிரியான உண்டியல் இருந்தது. அதில் 5 பைசாக்கள் 10 பைசாக்கள்னு நாங்கள் போட்டு வச்ச காலம் இருந்தது. இன்றைக்கி அந்த பழக்கம் இல்லாததுனால பார்த்தவுடன் பொருட்களை வாங்குகின்ற அந்த நுகர்வோர் உடைய தூண்டுதலுக்கு ஆளாகிறோம். முழுக்க முழுக்க இன்றைக்கி உலக அழகி போட்டிகள் எப்படி யாரை முன்வைத்து நடத்தப்படுகின்றன, அதிலிருந்தே நீங்கள் இதை தொடங்கியிருக்கலாம். உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்தியாவை சேர்ந்த உலக அழகிகள் பிரபஞ்ச அழகிகளாகவும் இந்த அழகிகளாகவும் அறிவிக்கப்படுவதன் மர்மமே பின்னால் இருக்கின்ற அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தான். அவைகள் போடுகின்ற தூண்டுதல்கள் தான் இந்த தவணை முறைகளே. ஸோ ஆரம்ப காலத்திலேயே அதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை உங்கள் அக்கம் பக்கத்து வீடு சுற்றி நடக்கிற நாடுகள்லேருந்து எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வலிமையாக இருந்திருக்கும். இப்படியாகப்பட்ட ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களையும் இந்த தலைப்புக்குள்ளே இன்னும் கூடுதலாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பாராட்டுக்கள். ஒன்றும் இல்லைப்பா, அவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்தில் சேமிப்பு இருக்கும், கையில் பணம் இருந்தால் தான் ஒரு பொருள் வாங்கணும்னு பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது வேணுமா, இதுக்கு பணம் இருக்குதா அவன்கிட்ட, உன்னால் வாங்க முடியுமா, வாங்கினா இதை வச்சு காப்பாற்ற முடியுமா, கார் வாங்கிடலாம்ப்பா, எண்ணெய் ஊற்றணும்ல அதுக்கு, என்ன சொல்கிற, கார் வாங்கிடலாம். அவங்க அதை 0 ஃபைனான்ஸ் ஏதோ சொல்கிறாங்க, கொடுத்துட்றாங்க. வாங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு வாரம் பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு போகும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்போவே பல பேர் டீசலுக்கு கடன் வாங்கி ஊற்றுறான். அவன் எது கார் வாங்கினா? நம்ம மூதாதையர்கள்லாம் நம்ம முட்டாள்கள்னே சொல்லி நம்ம முட்டாள்கள் ஆகிட்டோம். அவங்க காசு இல்லாமல் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. எவன் வந்து கொடுத்தாலும் வேணாம்ப்பா நீ கொண்டு பண்ணுறான், இது வேணாம் காசு கொடுத்து. இதில் இன்னொன்று, இந்த பெண்கள்கிட்ட பலவீனம். கிரைண்டர் சரி எனக்கு ஒத்துக்கிறேன், அது குடும்பத்துக்கு வேணும், இப்போ முடியல, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, அந்த பொண்ணும்லாம் வேலைக்கு போகுது காலையிலே, அதனால் அது கிரைண்டர் சரி புரியுது எனக்கு, குக்கர் சரி புரியுது. இந்த எல்சிடி டிவி எதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு? அதெல்லாம் கொழுப்பு, கூடின கொழுப்பு. அவங்க வச்சு அது ஒரு பெரிய சங்கடம். அதுலேயும் இந்த பிளாட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சீரழிஞ்சிருவாங்க. அவன் கம்பெனிலேருந்து முதலே முடிவு பண்ணிடுவான், அந்த 100 வீடு இருக்குது, 100 பேரும் கிறுக்கு பேராக தான் இருப்பான், வித்துடலாம், ஒரு பைட்டு அடித்தா போதும் எல்லா பயிலும். இப்போ அது ஒரு முட்டாள்தான். அவன்கிட்ட இருந்தால் இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன? நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்னா தேவையற்ற பொருள் எதுக்கு? அவர் சொன்னாராம் எனக்கு தேவையில்லாத. இப்போ காந்தி திரும்ப திரும்ப சொல்கிறார், உன்னால் ஒரு பொருள் தயாரிக்க முடியல அவங்க கிராமத்தில், அதை விட்டுருங்கிறார், அதையும் பயன்படுத்துகிற. நல்லா இருக்கு. மீண்டும் நினைவோம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பின் மீண்டும் இணைகிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். அடுத்ததாக 2 பேச்சாளர்கள் பேச வர போறாங்க. அந்த 2 பேச்சாளர்களும் என்ன தலைப்புல பேச போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை சீக்கிரம் சொல்லிடுறேன். இன்றைக்கு நமக்கு 6ஆம் விரலாக இருப்பது கைபேசி. அதே இன்னைக்கு தலைப்பாக வச்சா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த தலைப்பு நமக்கு தென்பட்டது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கைபேசி உள்ளங்களுக்குள்ளும் உறவுகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய தூரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறதா இல்லை குறைத்து இருக்கிறதா என்பது தான். இது அதிகப்படுத்தி இருக்கிறது என்று வழக்காட திரு கல்யாண சுந்தரம் அவர்களும், இல்லை இல்லை இது குறைத்து இருக்கிறது என்று வழக்காட திரு ராஜ்மோகனும் வர இருக்கிறார்கள் உங்கள் கரவழியோடு. வணக்கம். செல்பேசி உறவுகளுக்கு இடையேயான தூரத்தை குறைக்கிறது என்ற என் வாதத்தை இந்த வழக்காடு மன்றத்தில் பதிவு செய்கிறேன். பேச்சு மனிதனின் ஆதி பழக்கம். பேச்சு மனிதனின் முதல் மொழி. பேச்சு மனிதன் கண்டறிந்த முதல் இணைய வெளி. இந்த பேச்சு மனிதன் வேட்டை தொழிலில் இருந்து வேளாண் தொழிலுக்கு நகர்கிற போது, விஞ்ஞானம் சக்கரத்தின் கண்டுபிடிப்பில் வியந்த போது, பல கோடி பிரச்சனைகளை சந்தித்து எதிர்கொண்டு பல படிநிலை வளர்ச்சிகளின் பிறகு இன்று
பல கோடி மைல்கள் தூரத்தை ஹலோ என்ற ஒற்றை வார்த்தைக்குள் சுருக்குகிற ஒரு மாபெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பான செல்பேசியாய் இன்று நம் கரங்களில் தவழ்கிறது. இதில் என்ன சிக்கல்னா, மனிதன் தன்னுடைய பலவீனங்களுக்கு, மனிதன் தான் போட வேண்டிய உத்தமன் வேடத்திற்கு ஒவ்வொரு முறையும் கோட்பாட்டின் மீதும், கொள்கைகளின் மீதும், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மீதும் ஒரு படியை தூக்கி சுமத்துவது என்னை பொறுத்தவரை ஒரு ஆபாசமான கையமை. செல்பேசி உங்களின் உறவுகளுக்குள் எந்த இடைவெளியும் கொண்டு வரவில்லை. சொல்லப்போனால் செல்பேசி வருவதற்கு முன்னதாகவே உறவுகளுக்குள் அப்பப்போ ஒரு சில இடைவெளிகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் ஒரு கோணத்தில் பார்க்கிற பொழுது உறவுகளுக்குள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு தலைப்பையும் நாம் அறிவுபூர்வமாக அணுக வேண்டும். தயவு செய்து இந்த தலைப்பை உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக நாம் அணுகி பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு தாய் மகன் உறவுக்குள், ஒரு காதலன் காதலி உறவுக்குள், இன்னும் சொல்ல போனால் ஒரு பாட்டி பேரன் உறவுக்குள் இருக்கக்கூடிய இந்த நகர்மயமான வாழ்வின் கட்டாயமாக்கப்பட்ட தூரங்களை உடைத்தெறிகிற ஒரு மிகப்பெரிய சாதனமாக செல்பேசி எனக்கு படுகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் 1008 குழப்பங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உறவுக்குள்ளும் 1008 சிக்கல்கள் இருக்கின்றன. இங்கே சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் அந்த உறவுகளின் நிலையில் நிற்கிற பாத்திரங்களை ஏற்றிருக்கிற மனிதர்கள்தான் தவிர அவர்கள் கையில் விஞ்ஞானம் கொடுத்திருக்கிற செல்பேசி அல்ல. நண்பர்களே, நம்மை சுற்றி இருக்கிற இந்த காட்டின் அலைவரிசையில் ஒவ்வொரு துளியிலும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நுனியிலும் இந்த செல்பேசி நமக்கு தெரியாமல் தனது சிறகை விரித்து வைத்திருக்கிறது. தோழர்களே, உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. எனக்கு பின்னால் எனது அருமை நண்பர் கல்யாண சுந்தரம் பேசுவார். எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் அவர். துடியாக பேசுவார், துணிச்சலாக பேசுவார். செல்பேசி என்பது அப்படி, செல்பேசி என்பது இப்படி என்று வாதம் செய்வார். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருக்க என்னுடைய தங்கச்சி கிட்ட ஐயா எந்த கருவியில் பேசுறாருங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மீண்டும் மீண்டும் விஞ்ஞான கருவிகளின் மீது பழி போடாமல் மனிதர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம். ராஜ்மோகன், பாராட்டுக்கள். இன்னுமே கொஞ்சம் ஆழமாக இதில் பயணம் செஞ்சுருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு தலைப்பு உங்களுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்படும் பொழுது உடனடியாக நம்மை சுற்றி என்ன நடக்குது இதை பற்றின்னு கிரகிச்சிக்கிற, அதை பேச்சில் கொண்டு வர்ற ஒரு சூட்சுமமும் ஒரு உற்சாகமான ஒரு ஈடுபடுத்துதலும் ஒரு பேச்சாளனுக்கு இருக்க வேண்டும். அது கூடுதலாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். ராஜ்மோகன், வழக்கம் போல் சிறப்பாக பேசுனீங்க, பாராட்டுக்கள். எனக்கு இந்த தலைப்பை நீங்கள் ரொம்ப குறுக்கி பார்த்துட்டிங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். தான் உள்ளங்களுக்கிடையே உள்ள தூரத்தை அப்படிங்கிறத 2 தனிநபர்கள் அல்லது உறவுகள், நம்ம ஒரு எல்லையில் இருக்கும் இராணுவ வீரரும் குடும்பமும், நாம் எங்கேருந்து பேசுகிறோம், காதலன் காதலி, இப்படியான 2 பேருக்கிடையேயான தொடர்பு அப்படிங்கிற அளவில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை இன்னும் பல விதமாகவும் பார்க்கணும். அந்த அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பல்வேறு பயன்பாடுகள் இன்றைக்கி அதில் இருக்குது. அதையும் நம்ம சொல்லலாம். நீங்கள் அதை ஒரு அழகான ஒரு வாதத்தோடு தொடங்குனீங்க. பேச்சை தான் நம்ம தயாரிக்க முடியுமே தவிர கருத்து ஏற்கனவே இருக்கணும். எல்லா செய்திகளை பற்றியுமான ஒரு பொது நோக்கு, கண்ணோட்டம் நமக்கு நிறைய சேகரித்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல பார்வை இருக்குது, ஒரு நல்ல சமூக பார்வை இருக்குது. அதோட இதுக்கும் நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா ஒரு சிறந்த பேச்சாளராக வருவீங்க. மாட்டுக்கான், அதுக்கு என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் பேசினா அவங்க சொன்னெல்லாம் புரிஞ்சுக்க, ஒன்றுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுற்றி வர நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா. வணக்கம். அலைபேசிகள் மனிதர்களுக்கு, உறவுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகரிக்க செய்கின்றன. ராஜ்மோகன் குறிப்பிட்டு சொன்னார், என்னையே குறிப்பிட்டு சொன்னார். எனவே அதிலிருந்தே துவங்க வேண்டியிருக்கிறது. இந்த தலைப்பு குறித்து கொஞ்சம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த வெளியே எனக்கே ஒரு சின்ன சலன மனசில், ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, அதனுடைய தீமைகளை பற்றி பேச போகிறோமேன்னு ராஜ்மோகனுடைய சகோதரி அழைச்சாங்க. என்னுடைய மனைவி அழைப்பு கொடுத்தாங்க. அழைப்பை எடுத்துன்னே, காலையிலேருந்து கூப்பிடவே நேரம் இல்லையா அப்படின்னாங்க. நான் உள்ளே போகணுமான்னு. இயக்குனர் நேரம் ஆயிடுச்சு, தொடங்க இருக்குதுன்னாரு. நான் உள்ளே போகணுமான்னு.
காலையிலேருந்து ஒரு நிமிடம் கூட பேச முடியல, இப்போ கூப்பிட்டாலும் வச்சிடுறீங்க அப்படின்னாங்க. இப்போ வைக்கிறையாமான்னு கோபத்தில் டக்குன்னு அமுத்தி இணைப்பை துண்டிச்சாங்க. எனக்கு இருந்த சின்ன சலனமும் போயிடுச்சு. கண்டிப்பாக பேச விருப்பமில்லாத அல்லது பேச வாய்ப்பில்லாத சூழலிலே கூட பேச வேண்டும் என்கிற கட்டாயத்தை திணிக்கிற அலைபேசிகள் உறவுகளிலே விரிசலை மேலும் மேலும் அதிகப்படுத்துகின்றன. இதுதான் உண்மை. அப்போ இது எல்லாத்துக்குமே பொருந்துமா? பொருந்தும். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், நான் என்றைக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எதிர்த்து பேசுகிறவன் அல்ல. ஆனால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்குள்ளும் இன்றைக்கு புகுந்திருக்கிற நுகர்பொருள் கலாச்சாரம் இருக்கிறதே, அதுதான் சிக்கல். இன்றைக்கு நீங்கள் அலைபேசியை கண்டுபிடித்தது சிக்கல் அல்ல. அந்த அலைபேசியை எங்கு பயன்படுத்த வேண்டும், யார் பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி நாம் கொடுத்தோமே, அதிலே சிக்கல். உங்களுக்கு தெரியுமா, அலைபேசிகளை அணைத்து வைக்க கூடாது என்று சட்டம் போட்டு இருக்கிற நிறுவனங்கள் எத்தனை இருக்கிறது தெரியுமா? கணவனும் மனைவியும் கூடி கிடக்கிற போது அலைபேசி அழைப்புகளால் அவர்களுடைய வாழ்க்கையே தடம் மாறி போய்விடுகிறது. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை இடங்கள்ல இன்னைக்கு நிறுவனங்கள் அலைபேசிகளை கையில் கொடுத்துட்டு சொல்றான், அணைச்சு வச்சிடக்கூடாது, எந்த நேரத்திலையும் அணைக்கக்கூடாது. வீட்டில் குழந்தை கூட அந்த அணைப்பை அணைக்கக்கூடாதுன்னு இது வழியாக சொல்லலாம். அப்படி தானே சொல்கிற? சரிதான். அந்த நுகர்பொருள் கலாச்சாரம் இருக்கிறதே, அது செல்பேசிகளைத்தான் ஆட்டி படைக்கிறது. 5 ஆண்டுகளில் 130 கோடி செல்பேசிகள் இந்தியாவில் இருக்குங்கிறான். இந்திய மக்கள் தொகையை விட அதிகம். அப்போ இந்த செல்பேசிகள் ஒவ்வொருத்தரும் 2 செல்பேசி 3 செல்பேசி வச்சுக்கிற நிலைமை இன்றைக்கு வந்திருக்குது. இது என்ன செய்யுது தெரியுங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசுவதற்கான வாய்ப்பை நமக்கு இல்லாமல் செய்திருது. செனிகர் என்கிற ஒரு நிறுவனம், ஐரோப்பாவிலே செயல்படுகிற இந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய அறிவியல் கருத்து, அநேகமாக இந்த கருத்தோடு இந்த தலைப்பிலே முழுமையான செய்தியை நான் சொல்லுகிறேன் என்றே நான் கருதுகிறேன். அவன் சொல்லுகிறான், அலைபேசிகளை பயன்படுத்துகிற போது அதிலே வருகிற கதிர்வீச்சுகளின் காரணமாக மனிதனினுடைய மூளை பாதிக்கப்பட்டு மனிதன் எப்பொழுதும் அழுத்தம் நிறைந்தவனாகவே காணப்படுகிறான். அழுத்தமாக இருக்கிறவன், உயர் அழுத்தம் கொண்டவன் பக்கத்திலே இருக்கிறவனோடு எரிந்து விழுவது என்பதுதான் இயல்பு நண்பர்களே. அப்புறம் எப்படி உறவுகளை நம்ம செல்பேசிகள் இணைக்க முடியும்? பக்கத்தில் இருக்கிற உறவுகளை உடைக்கிற வேலையை தானே பார்க்கிறது. 7ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் படிக்கிற பிள்ளைகள் தங்கள் கரங்களிலே அலைபேசியை வைத்து அதிலே இணையதளத்தையும் வைத்து அந்த இணையதளத்திலே அவர்கள் பார்க்கிற இணையதளங்கள் இருக்கிறதே, அதிலே நடந்த ஒரு விபரீதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கேஸ் ஸ்டடி என்று சொல்லுவார்களே, அப்படி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாணவன் தன் தாயோடும் தன் தங்கைகளோடும் பெரிய அளவில் முரண்படுறான். என் தாய் ரொம்ப மோசமானவன் பேசுகிறான். இவனுக்கு ஒரு உளவியல் சிக்கலே வருது. இதில் இது என்னடா காரணம், ஏன்டா தாய் இவ்வளோ மோசமானவள்னு பேசுறியே, உனக்கு என்ன காரணம் என்று மீண்டும் 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 கேட்டு பார்க்குறாங்க. இது ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. கடைசியாக அவன் ஒரு நாள் அதை சொல்கிறான். இணையதளம் அவன் கரங்களில் இருக்கிற அந்த அலைபேசியில் இருக்கிற இணையதளத்தில் அவன் பார்க்கிற போது தாயும் மகனும் உறவு கொள்வதாக வருகிற இணையதளங்கள் இன்றைக்கு ஏராளம் வந்துருச்சு. இன்னைக்கு இது மாணவர்கள்ட்ட ரொம்ப எளிமையாக போய் சேர்ந்து விடுகிறது. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் தமிழர்கள் தெரிந்தேதான் தெளிவாக சொன்னார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நேரில் பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னபோது இவன் காதலிக்கிறானா இல்லையா என்பது எங்கள் பெண்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு நாங்கள் அனுப்புகிறோம். 2 அவசர காதல் ஆயிடுச்சே, அவசர காதலுக்கு அலைபேசிகள் காரணமாகிவிட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? அவசர காதல் 3 தடவை குறுஞ்செய்தி போடுறான், 4ஆவது தடவை ஐ லவ் யூ. நான் இன்றைக்கு பேசுகிறேன், உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் எத்தனை விழுக்காட்டு பேர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். இது நான் எதுவும் விளையாட்டுக்கு சொல்லலை, யாருனே தெரியாம உங்களுக்கு சொல்லட்டா, யாருனே தெரியாம ரொம்ப மோசமாக தகவல்களை பரிமாறிக்கொண்ட பிறகு ஒரு நாள் சந்திக்கிற போதும் அண்ணனும் தங்கையுமாக சந்தித்தவர்கள் எல்லாம் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு மோசமான உறவு விரிசல்களை இன்றைக்கு அலைபேசிகள் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, அலைபேசி கண்டுபிடிப்பிலே பிழை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை ரொம்ப அதீதமாக ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே கரங்களிலே கொண்டு வந்து எல்லாரிடமும் திணித்து கோடி ஆப்ஸுக்கு மேல இருக்குங்கிறான். ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் அலைபேசியில். ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ் டெவலப்பர்ஸ் என்று சொல்லியே ஒரு பெரும் குழு உருவாயிட்டு இருக்கு. நிறைய படிக்கிறாங்க ஆப்ஸ் டெவலப்பிங். கோடி ஆப்ஸை ஒருத்தன் பயன்படுத்தோன்னா வாழ்க்கையில் எத்தனை நேரத்தை செலவு பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பிற உறவுகளோடு பேசுவதற்கு நேரம் இருக்கா இன்னைக்கு? அப்போ இதுதான் குற்றச்சாட்டுகளாக நான் வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி நீங்கள் மறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இணைக்கிறீங்கன்னா என்ன நினைச்சீங்க? அந்த கடிதங்கள் எழுதப்பட்ட போது இருந்த அந்த உறவுகள் இன்னைக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குறுஞ்செய்திகளுக்குள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? நான் கருதவில்லை நண்பர்களே. வணக்கம்.
கல்யாண சுந்தரம் சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மை. அது கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள்லாம் நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க. இது உறவுகள் வந்து உள்ளங்களை இணைக்குதா இந்த தொலைபேசிங்கிறத செல்பேசிங்கிறத விட பல குடும்பங்கள் சிதைவதற்கும் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு முரண்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த செல்பேசி வந்து ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுது. கணவனை பிடிக்கலை அல்லது மனைவியை பிடிக்கலை, அது ஒரே படுக்கையில் திரும்பி படுத்து போர்வைக்குள் ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இன்றைக்கு வந்து குடும்ப வழக்குகளில் வந்துக்கிட்டு இருக்கு. வளர் இளம் பருவத்து குழந்தைகளுடைய சிக்கல் சொன்னீங்க. அவங்களுடைய மனம், கை, பேச்சு, முகம் மூணு கோணத்தில் செயல்படுது. நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆமாம் சொல்லுங்கள், அப்படின்னுக்கிட்டு இங்கே ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட சிதைந்த மனநிலை உடையவர்களை போல் அவங்க நினைக்கிறாங்க மல்டிஃபேசட்டட் டேலண்ட்டுன்னு. ஆனால் சிதைந்த மனநிலை உடையவர்களை போல் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா செய்திகளும் வந்து முழுமையாக வராட்டியும் பெரும்பாலும் எல்லா செய்திகளையும் நீங்கள் சொல்ல தலைப்பட்டீங்க. வாழ்த்துக்கள். பாராட்டுக்கள் கல்யாண சுந்தரம். இன்னைக்கு நம்ம இந்த மொபைல் ஃபோன்ஸ் சொல்கிற அலைபேசினால் இழந்திருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிட்டுக்குருவிகள். அதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை இது மூலமாக இழந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அதில் ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் இப்போ உறவுகள்லேருந்து சமூக அளவில் அது எப்படி ஒரு பாதிப்பு கொண்டு வந்திருக்குன்னு போயிருக்கலாம். உதாரணத்துக்கு பயங்கரவாத திட்டங்கள் தீட்டப்படுவதற்கு, அவை மிக எளிதாக கொண்டு செல்லப்படுவதற்கெல்லாம் இந்த அலைபேசி தான் மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. எல்லா நேரத்திலையும் யார் வேண்டுமானாலும் உங்களை அணுகலாம்ங்கிற ஒரு கண்காணிப்பு வளையம், அது உறவுகள்லேருந்து ஆரம்பித்து அந்த வளையம் அப்படியே அரசாங்கம் இப்படின்னு ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு வளையம் நம்மை சுற்றி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் நம்மை அறியாமலே அதற்கு பலியாகின்றோம். எதனாலும் நீங்கள் உடனே இன்றைக்கி உங்களுக்குன்னு எந்த அந்தரங்கமும் கிடையாது. உடனே டீ சாப்பிட்டேன், அங்கே போனேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், பிரியாணி சாப்பிட்டேன், உடனே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து உடனே நீங்கள் முகப்புத்தகத்தில் பதிவு பண்ணுறீங்க. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்குன்னு எதுவும் இல்லாமல் பகிர குடிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தையும் உங்களையும் ஒரு கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வருகின்ற கலாச்சாரத்தை, அதிகாரத்தை இந்த கைபேசிகள் முன்னிறுத்துகின்றது. அது 3 வளையமாக நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். உறவுகள், சமூக தளம், அதை தாண்டி இது எப்படி மிகப்பெரிய ஒரு த்ரெட், ஒரு அபாயமாக இருக்கின்றது, ஒட்டுமொத்த சமுதாய மன அழுத்தத்தை உருவாக்குகின்றது. பயணங்களில் இன்றைக்கி யார் வேடிக்கை பார்க்குறா? ஜன்னலோரங்களில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதே இன்றைக்கி கிடையாது, பேசுகிறது கிடையாது. எல்லா விதமான பரிவர்த்தனைகள் அத்தனையும் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தால் நிறைவாக இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். எனக்கு இதில் ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், யார் மேலே இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? சின்ன பிள்ளைகள் எதுக்கு செல்ஃபோன் கொடுக்குறானுவோ? அது மாதிரி இன்னொன்று, சேலத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பேசி மாப்பிள்ளை செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டான். அந்த பிள்ளை காலையில் எழுந்திரிச்சு பேசியிருக்கு. மாடியில் என் தம்பி கல்லூரி பேராசிரியர் இருந்திருக்கான், செல்ஃபோனில் பேசிட்டுருக்கேன்னு பார்த்தா அது வேறொரு பையன்கிட்ட பேசி அவன் கூட போயிடுது இவன் செல்ஃபோனில். இல்லை, இப்போ என்னை வந்து அதில் எம்சிஏ படிக்க சொல்லி கூப்பிட்றானே செல்ஃபோனில். உடனே வந்து எம்சிஏ சேருங்கன்னு நான் அவன்கிட்ட என்னச்சு சொல்ல, நான் அடுத்த வருஷம் சேரதம்யா, இப்போ விட்டுருங்க. ஒரு மனநல மருத்துவர் என்கிட்ட சொன்னால் 8:30 மணிக்கு மேலே இரவு கைத்தொலைபேசியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு. தண்ணியை போட்டு நைட்டு பேசுதான். அவன் தண்ணியை போட்டான். நம்ம எப்படி இருக்குன்னு அவனுக்கு என்ன தெரியும்? நல்லா இருக்கீங்களா அப்படிங்க, இருக்கேன். திருவள்ளுவர் எப்படி இருக்காருங்க, அவரும் தான் நல்லா இருக்காரு, நான் என்ன பண்ணுங்க. அவனுக்கு தமிழ் மேலே பற்று இருக்கு பாரு. தமிழ் மேலே பற்றில் முதல்ல திருவள்ளுவர் தான் கேட்கான். திருவள்ளுவர் நல்லா இருக்காரா? இருக்காரு, பரவாயில்ல. கம்பர் அவரும் இருக்காருப்பா, நல்லா தான் இருக்கார். நீங்கள் எங்கேருந்து இங்கேன்னு தான் இங்கேன்னு இருந்து தான் பேசுங்க, இங்கேன்னு எங்கேன்னு எவனுக்கு தெரியும்? அவன் அந்த அமெரிக்காவில் அவன் முழிச்சிருக்க நேரம் இங்கே நம்மளை தூங்க விடாமல் எழுப்பிடுவான். நம்மகிட்டையும் புத்தி வேணும், ஆஃப் பண்ணி வச்சிடணும். என்ன பண்ண சொல்ல, நல்ல கருவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த தளங்களை, அந்த அசிங்கமான தளத்தை போனால் நம்ம அரசாங்கம் தடை பண்ணுறேன் தான் சொன்னால் அதுக்கு ஒரு மந்திரியை போட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்காரு முழுதையும் பார்த்தா தானே தடை பண்ண முடியும், நான் இன்னும் பார்க்கலன்னு. அவர் முழுதும் பார்த்தா தானே தடுக்க முடியும், என்ன வைக்கலாமா சொல்லிய? அவர் பார்க்கலையா சொன்னார், நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லை, அது தடை பண்ணேன்னு. பன்னாட்டு கம்பெனியோட நிபந்தனை, இவங்களால தடையெல்லாம் பண்ண முடியும். நல்லா இருக்கு,
நல்லா நல்லா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிக அழகாக பேசினாங்க. நால்வரையும் கரவழியோடு அன்போடு மேடைக்கடை. ஆக இந்த மேடை எல்லோருக்கும் ஒரு மிகச்சிறந்த பயணமாகவும் என்னை போன்ற சிறுவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி கூடமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மேடை. இணைய மேடையில் நமது நால்வரும் பெற்ற மதிப்பெண்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். ஐயா, ரொம்ப இந்த நிகழ்வு தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு வரை எங்களெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது சண்முக சுந்தரம் தான். அவருக்கு 18 மதிப்பெண். நல்ல உச்சரிப்பு, நல்ல தமிழ், ஏற்ற இறக்கம்லாம் உடைய ராமநாதனுக்கு 22.5 மதிப்பெண். ராஜ்மோகன் அரை மதிப்பெண் ராமநாதனோட கூட 23. 25 மதிப்பெண்கள் பெற்று முதல். அதனால் தம்பி கல்யாண சுந்தரமும் ராஜ்மோகனும் அடுத்த சுற்றுக்கு வருகிறீர்கள். நன்றி தோழர்களே. இதனால் வரைக்கும் இந்த பயணம் உங்ககிட்டையும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள், வெற்றிகள் தொடரும். இது இருவருக்கும் மீண்டும் ஒரு தலைப்பு கொடுக்கவிருக்கு. அந்த தலைப்பு தாய். உலகத்திற்குள் அத்தனை விஷயங்களும் அடங்கும் ஒற்றை வார்த்தை தாய். இதுதான் உங்களுக்கான தலைப்பு. உங்கள் வெற்றிக்கான நேரம் துவங்க இருக்கு. வாழ்த்துக்கள். முதலாவதாக கலந்து இருக்கிறார் கல்யாண சுந்தரம். தாய் எங்கிருந்து தொடங்கினேனோ அந்த தலைப்பில் இறுதியாக பேச எடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். 10 மாதம் பிறந்த சுமந்து பெற்றவளை பற்றி பேசுவதற்கு எனக்கு 2.5 முதல் 3 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தாய் அன்பு மிக்கவள். ஆமாம், தாய் அன்பு மிக்கவள். உதாரணம், நான் எங்கும் தேடி போக மாட்டேன். எனது தாய். தாய் இரக்க குணம் மிக்கவள். ஆமாம். எப்படி? கை நீட்டி பிச்சை கேட்டபோது எச்சிலை கொடுத்தவனுக்கு இது எனக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு வேறு வேண்டும் என்று கேட்டு நீட்டினாளே அன்னை தெரசா என்கிற அந்த தாய், அவள் இரக்கத்தின் வடிவமானவள். உங்களுக்கு தெரியுமா, பூனையை பார்த்திருக்கிறீர்களா? பூனை தன்னுடைய குட்டியையும் தன் வாயால் கவ்வும், எலியையும் தன் நகத்தால் வாயால் தான் கவ்வும். அப்படித்தான் தாயும் குழந்தையை எடுக்கிற போது அவள் அன்பின் வடிவமானவள். அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த குழந்தை துன்பத்தை அனுபவிக்கிறது என்று சொன்னால் அவளைப் போல வீரத்தின் வடிவமானவள் எவளும் இருக்க முடியாது நண்பர்களே. அதுதான் உண்மை. நீங்க நம்முடைய பழைய கடவுள் யாரு? காளி. தாய் வழி சமூகத்தினுடைய அடையாளம் இல்லையா காளி? இன்றைக்கு தாய்மார்களினுடைய நிலை என்ன? நான் எழுதின கவிதை. அம்மா, என்னை மின்சாரம் தாக்க வேண்டும். அம்மா, என்னை பாம்பு கடிக்க வேண்டும். அம்மா, ஒரு நாளாவது நான் பேருந்திலே அடிபட்டு விட வேண்டும். எதுவுமே இல்லாத குறைக்கு டைஃபாய்டோ காலராவோ வந்து தொலைக்க வேண்டும். ஏன் தெரியுமா அம்மா? அப்பொழுதுதான் நீ அழுது முடித்து அமர்ந்திருக்கும் சீரியலின் இடைவெளியில் உன்னை கட்டிக்கொண்டு அழுவதற்கு எனக்கும் கொஞ்சம் அனுமதி கிடைக்கும். நண்பர்களே, இன்றைக்கு இந்த உலகம் நம்மை அப்படி பிரித்து விட்டது, அந்த சூழலுக்கு நம்மை கொண்டு போய் விட்டது என்பதுதான் உண்மை. ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் சகலத்தையும் துறந்தவர்கள். தாய் மரணித்த போது அழுதார்கள். துறந்தவன் அழுகலாமா? அழுதான். ஏனென்றால் தாய்மை நம்மை அப்படி ஆட்கொண்டு இருக்கிறது. இந்த குணம் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகமய தாராளமய சூழல்களிலே, வேகமாக விரைகிற எந்திர உலகத்திலே இந்த தாய்மை என்கிற அற்புதமான இந்த உணர்வை நாம் தொலைத்து விடுவோமே என்கிற அச்சம் என் போன்ற இளைஞர்களுக்கு எழுந்திருக்கிறது. அது நடந்துவிடக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன். வணக்கம். கல்யாண சுந்தரம், கொடுக்கப்பட்ட மிக குறுகிய நேரத்திற்குள் காலம் காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு தலைப்பு குறித்து சுவாரஸ்யமாகவே பேசியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதாவது உங்களுடைய இந்த 10 நிமிட நேரம் அதுக்குள்ள சிந்தனைகளை ஒருங்குபடுத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆனால் நீங்கள் சிறப்பாக செய்திருக்கீங்க. நல்ல ஒரு சிந்தனை ஓட்டம். வாழ்த்துக்கள். அவன் ராஜ்மோகனும் பேச வேண்டியிருக்கு. அவனும் பேசுனதுக்கப்புறம் என் கருத்தை பூரா தாயை பற்றி சொல்கிறான். இந்த உலகில் 49.6% வாழ்கிற ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு தாய்தான். தாய்ப்பால் சுரப்பதால் தாய் உருவாவதில்லை.
நான் அப்படி பார்க்கவில்லை. தாய்மை சுரக்கிற ஒவ்வொரு ஆணும் கூட எனக்கு தாய்தான். மதுரை மாநகரில் அந்த பேருந்து சமிக்ஞை நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிற போது, அந்த பன்னாட்டு வேலையை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞன் போவதற்காக எத்தனித்த போது, தன் சாளரம் வழியே ஒரு மனப்பிறழ்வு நோயாளி மலம் தின்பதை பார்த்த பிறகு தனது கடவு சீட்டுகளை கிழித்து எறிந்துவிட்டு அன்று முதல் 6 ஆண்டுகளாக தன் சொந்த செலவில் சோறு சமைத்து மனநோயாளிகளுக்கு ஊட்டி கொண்டிருக்கிற அந்த யாரோ ஒரு இளைஞன் எனக்கு தாய்தான். அம்மா அல்லது தாய் என்ற சொல்லை புனிதப்படுத்துவதில் நாம் எடுத்த அக்கறை, அந்த அம்மாவாக தாயாக வாழ்கிற பாத்திரங்களுக்கு சம உரிமை கொடுப்பதில் நாம் கொடுத்தோமா என்ற கேள்வியை ஒவ்வொரு உத்தம பித்திரனை நோக்கியும் நான் கேட்கிறேன். எனது தாய் 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வாய்ப்பேதும் இல்லை தோழர்களே. ஆனால் வாழ்நாள் முழுக்க 1000 சிலுவைகளை சுமந்தவள் என் தாய். என் தாய் ஒரு சராசரி ஒரு சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்தவர். எனது தாய் வாழ்க்கையில் பட்ட கடினங்கள் 1000 புத்தகங்கள் எனக்கு காட்டிய தாய்களை விட ஒரு படி எனது தாய் தனலட்சுமியை எனக்கு மேலானதாக காட்டியது. 1000 வழிகளை நாம் வாழ்வில் பார்த்திருக்கிறோம். வலியை அளவிட ஒரு மானி உண்டு, டெல்மானி. 45 டெல்மானி ஒரு மனித உடல் தாங்கும். 45.1 உங்கள் எலும்பு முறிந்துவிடும். ஒரு பெண் பிரசவத்தின் போது 54 டெல்மானி வலிகளை சுமந்து கொண்டு உங்களுக்கு உயிர் கொடுக்கிறாள். அப்போது அந்த வலி அவளுக்கு பெரியதாக தெரியாது. ஆனால் வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம் என வைத்துவிட்டு அன்னையை முதியோர் இல்லம் அனுப்புகிற போது 1000 டெல்மானி வலி. ஒரு தாயை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு நாட்டறிவியல் பாடல் ஒன்று நினைவுக்கு வருது. நான் சின்ன வயசுல போர்வை இல்லாமல் எங்கள் அம்மா புடவையை போத்தி தூங்கி வளர்ந்தவன். அந்த அருமையான பாடலின் சில வரிகள்: ஆத்தாவும் ஜேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டி கட்டி தூங்க அப்பனுக்கு தலை துவட்ட, ஆத்துல மீன் பிடிக்க பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும், நான் பிறந்தபோது தாயின் மடியில் பிறந்தேன். நண்பர்களே, நானும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறேன். அன்று தாயின் மடியிலேயே இறக்கவும் ஆசைப்படுகிறேன். தாயின் மடியை விட இறந்த பின்பு கிடைக்கிற சொர்க்கம் எனக்கு ஒரு படி கீழானதாகவே நான் பார்க்கிறேன். தாயின் காலடியில் கண்ணீரை பரிசீலிக்க நான் விரும்பவில்லை. மாறாக தாயின் கரங்களில் சனநாயக உரிமைகளையும் அவள் இழந்த சுதந்திரத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ளட்டும் என்று நான் என்னை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ராஜ்மோகன், உணர்வுகளுடைய தொகுப்பாக உங்களுடைய பேச்சு நல்ல முறையில் அமைஞ்சிருந்தது. அதாவது ஒரு நல்ல பேச்சு பல சிந்தனைகளை கிளறும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பேச்சு ஒரு சான்று. வாழ்த்துக்கள். ராஜ்மோகன், பாராட்டுக்கள். ஒரு அனுபவத்தை நீங்கள் மூளையால் அள்ளும் பொழுது குறைவுபடும் இடத்தை கவிஞன் இதயத்தால் இட்டு நிரப்புகிறான் என்று சொல்வார்கள். உங்கள் பேச்சு அப்படி தான் இருந்தது, ரெண்டும் கலந்து இருந்தது. வாழ்த்துக்கள். கிராமத்தில் எப்படி தெரியுமா, ஒரு குழந்தைய பற்றிட்டு ஒரு தாய் இறந்துட்டான்னா எனக்கு அழுக வந்துடும். அந்த ஊரில் பால் ஊட்டுகிற தாய் ஒருத்தி இந்த குழந்தையும் தூக்கிட்டு போய் பால் கொடுப்பான். ரொம்ப அருமையாக பேசுகிறா குட்டி, இன்னும் வளரணும், இன்னும் பெரிய ஆளாகணும். ஏய், நான்லாம் போயிடுவேன்டா, நீங்கள் தாண்டா தமிழை காப்பாற்றணும். நல்ல தமிழ் பேசி நல்ல வெற்றி, நல்லா இருடா குட்டி, நல்லா இருக்கு, நல்லா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நாளல்ல, 2 நாளல்ல, பல வாரங்கள் தமிழின் மீது பற்றுக்கொண்ட அடுத்த தலைமுறையோடு நான் கலந்து மகிழ்ந்த நேரங்கள். இறுதியிலே தமிழின் மீது உயிரையே வைத்திருக்கிற 2 சகோதரிகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ராஜ்மோகன் அந்த தமிழ் பேச்செங்கள் மூச்சிலேயே வந்தவன், நிறைய முடி வளர்த்து வந்தவன். திருமணமான உடனேயே முடியை இழந்து என் முன்னாலே வந்து நின்றான். அப்பொழுதுதான் தெரிந்தது எல்லா பயிலும் மனைவிக்கு அஞ்சுகிறவன் தான் என்று அவனிடமிருந்து தெரிந்து கொண்டேன். கல்யாண சுந்தரம் இந்த சுற்றிலே வந்த தம்பி. முதல் நாளே அவருக்கு நான் தலைப்பாகி கட்டுகிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. தொடர்ந்து
நான் அவரை ரசித்து வந்திருக்கிறேன். கல்யாண சுந்தரம் தாயை பற்றி பேசுவார் சொன்ன செய்தி, அன்னை தெரசாவை பற்றி, தொலைக்காட்சி பார்த்துவிட்டு தாய்மையே இல்லாமல் இருக்கிற தாய்களை பற்றி, தன் தாய் என்னிடம் எப்படியெல்லாம் இருந்தார், எப்படி அன்பாக இருந்தார் என்பது பற்றி அவர் சொன்ன விதம், அவர் சொன்ன முறை, அவருடைய குரல், அவங்க அருள்மொழியும் தமிழச்சியும் விரும்புவது போல் அந்த உச்சரிப்பு, அந்த தெளிவான தமிழ், அத்தனையும் அருமையாக கல்யாண சுந்தரம் நமக்கு தந்தார். தாய் என்கிற தலைப்பு அருமையாக பேசினார் கல்யாண சுந்தரம். அதுபோலத்தான் ராஜ்மோகனும் முதலில் அவன் அம்மாவுக்கு என்ன வாழ்க்கையில் ஏற்பட்டது என்பதை குறிப்பிட்டான் பாருங்கள். நான் நெகிழ்ந்து போனேன். அப்புறம் அவன் அந்த செய்திகளை சொல்லி வந்த நேர்த்தி, அவன் அடுக்கி கொண்டு வந்த முறை, ரொம்ப தேர்ந்த தெளிந்த ஞானத்தோடு அவன் இன்றைக்கு தாயை குறித்து பேசினான். எனக்கு சில நேரம் நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். அது பலவீனமா பலமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அப்படியே கேட்டே இருக்கேன், என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான்னு மனசுக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சி. அவன் அந்த கொண்டு வந்து முடித்த முறை, 3 பேரும் சேர்ந்து மதிப்பெண் தந்தோம், மதிப்பெண்ணை கூட்டினோம், கூட்டி பார்த்தோம், கூட்டி பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது அந்த தாய் தன் முத்தத்தை ராஜ்மோகனுக்குத்தான் வழங்கிவிட்டார் என்று நாங்கள் புரிந்துவிட்டோம். ஆகவே மன நிறைவோடு என் அன்பு பிள்ளை ராஜ்மோகனை என் சகோதரிகள் இருவரோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன். அவன் மேலும் மேலும் வெல்ல வேண்டும், மேலும் மேலும் புகழ் வர வேண்டும். நான் சொன்னது போல் எங்களுக்கு பின்னாலே தமிழை காப்பாற்றுகிற பொறுப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தங்கள் வாழ்நாளில் பெரும் பகுதி இவர்கள் இழந்தால் கூட பரவாயில்லை, அதில் ஒன்றும் தவறே கிடையாது. தாய்மொழிக்காக தாய் பேசி முடித்திருக்கிற நீங்கள் தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இந்த நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய விஜய் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதோ வெற்றி பெற்றவருக்கான அங்கீகாரம் நமது நடுவர்கள் முன்னிலையில் உங்கள் பலத்த கரவலையோடு இதோ. வெற்றி பெற்ற நமது தோழருக்கு ஆட்சி வழங்கும் 1,00,000 ரூபாய்க்கான பரிசு. இரண்டாம் இடம் பிடித்த கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஆட்சி வழங்கும் 50,000 ரூபாய் பரிசு. நிச்சயமாக இது ஒரு மிக நீண்ட ஒரு பயணம், கற்றுக்கொள்ள நிறைய அனுபவங்களை கொடுத்த ஒரு பயணம். எங்களை போன்ற சிறுவர்களை எல்லாம் ஒரு சிற்பி போல செதுக்கி செதுக்கி எங்கள் பேச்சை மெருகேற்றிய மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா தமிழ்கடல் நெல்லைக்கடன் ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றி. இந்த நேரத்தில் அவரோடு சேர்ந்து 2 நடுவர்கள் தமிழச்சி அம்மா, அருண்மொழி அம்மா அவர்களுடைய நுணுக்கமான விமர்சனங்களால் என்னை மெருகேற்றியமைக்கு நன்றி. என்னுடைய தோழர்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட துணை நின்றாங்க. கல்யாண சுந்தரம், ராமநாதன், இங்கே இல்லாத போதும் சரவண சித்தார்த், லிவிங்ஸ்டன், இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி. இந்த தாய் பற்றி நான் பேசிய இந்த ஒரு பேச்சுக்கான வெற்றியை என்னுடைய அருமை தோழர் கல்யாண சுந்தரத்தினுடைய தாயார் ராஜலட்சுமி அம்மையாருக்கு நான் காணிக்கை செய்கிறேன். ஏன்னா என்னுடைய வெற்றியை பார்த்து என் தாய் தனலட்சுமி சந்தோஷப்படுறதை விட ஒரு படி அதிகமாக கல்யாண சுந்தர தோழருடைய தாய் ராஜலட்சுமி சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறேன். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை இந்த பரிசு வழங்கியிருக்கிறது. நெகிழ்ச்சியான தருணம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே மனதினுடைய அடியாளத்தை தொட்டு பார்க்குறேன். அதீத மகிழ்ச்சி இருக்குது எனக்கு. அது பெரிய வெளிப்படையாக நான் சொல்கிறேன். வேறு யாராவது இந்த அளவுக்கு வெற்றி விட்டிருந்தாலும் கூட எனக்கு அந்த மகிழ்ச்சி இருந்திருக்குமான்னு தெரியல. ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக தான் என்றைக்குமே இருந்தோம். இப்போவும் எனக்கு அதைத்தான் உணர முடியுது அவரை. அதனால் எனக்கு இது வந்து பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி தொடர்ச்சி இவ்வளோ தூரம் முதல் நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கோம். தொடர்ச்சியாக தமிழுக்கான பணி செய்வோம். அது வந்து அப்படி எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இன்றைக்கி விஜய் தொலைக்காட்சி கொடுத்துருக்கு. அதுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஒருவேளை இந்த இறுதி சுற்றில் வென்றிருந்தாலும் கூட இந்த மகிழ்ச்சி எனக்கு இருந்திருக்காது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு உயிர்ப்பான உறவுகளை வந்து எனக்கு விஜய் தொலைக்காட்சி கொடுத்துச்சு. அதை வந்து எப்படி அந்த வார்த்தைகளால் நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த உயிர்ப்பான உறவுகள் வந்து தமிழை வளர்த்தெடுக்கிற பணிகளை வாழ்க்கை முழுக்க தொடரும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியான தருணம். நன்றி.
வெற்றி களிப்போடு நிறைந்தது இந்த நிறைவு சுற்று. இதோ மீண்டும் மகிழ்ச்சியுடன் எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம், உங்கள் கரகோஷத்தோடும் உங்கள் வாழ்த்துக்களையும் சேர்த்து. மீண்டும் இதே போன்று இனிதான நிகழ்ச்சியில் இணைவோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.